Okay, so guess I am live. Live இருக்குதா இல்லையா? Let's just check. Yes, I am live. Okay, so guess I am live. Live இருக்குதா இல்லையா? என்னன்னு தெரில. அது இந்த மைக்கில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாய்ஸ் வந்துட்டு கேட்குது. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to do something interesting. வெப் சர்வர்ஸ் வந்துட்டு எப்படி வேலை செய்யுது, நம்ம அதை எப்படி பண்ணுறது பார்ப்போமா? ஸோ this is what we are going to learn at the end of the video. ஸோ இது வந்து பேசிக்கலாக என்னென்னா, this is a web server. ஓகேவா? just take a look at it. If I just open up my local host, I will get hello world. So, and this is the HTTP headers that the browser sent to me. So this is what we are going to look at in today's session. இதை எப்படி பண்ணுறது, இதை நம்ம வந்துட்டு எப்படி ஸோ இந்த சாக்கெட்ஸ்னால் என்னது, சாக்கெட் ப்ரோக்ராமிங் வந்து எப்படி பண்ணுறது, இதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைக் ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்தோம்னா, வெப் சர்வர்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுது. ஸோ திஸ் இஸ் அவர் கிளையண்ட். ஓகேவா? லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் அவர் கிளையண்ட் and this is our web server. Okay, so இது web server, இது வந்துட்டு this our client. So the client can be a browser or வேற வந்து என்னவா இருக்கலாம், curl இருக்கலாம், telnet இருக்கலாம். So a client can be of any sort. ஸோ நம்ம வந்து ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் ப்ரௌசரை நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ப்ரௌசரில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் க்ரோம் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, க்ரோம். ஓகேவா? க்ரோம், CHROME. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நோட்டிஸ் திஸ், இது வந்துட்டு நம்மளுடைய கம்ப்யூட்டர் அப்படிதானே, இது வந்துட்டு சர்வர் கம்ப்யூட்டர், சர்வர்னு பர் ஷார்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த க்ரோம் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அ ப்ராசஸ் இன் கம்ப்யூட்டர் ஏ. இது வந்து ஏன்னு வச்சுப்போம், இது வந்துட்டு பின்னு வச்சுப்போம். ஓகேவா? இது வந்து கம்ப்யூட்டர் ஏ, இது வந்துட்டு கம்ப்யூட்டர் பி. ஸோ க்ரோம்ன்றது ஒரு ப்ராசஸ். வெப் சர்வர் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்பாச்சியாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு இன்ஜினெக்ஸாக இருக்கட்டும், நோடாக இருக்கட்டும், ஜாங்கோவாக இருக்கட்டும், வாட் எவர், இதுவுமே வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஏல இருக்குது, இந்த ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் பியில் இருக்குது. அப்போது டூ ப்ராசஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் சம்ஹவ் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுது, அப்படி தானே? இந்த க்ரோம் வந்துட்டு இட் இஸ் மேக்கிங் எ ரெக்வெஸ்ட் டு த வெப் சர்வர் அண்ட் இட் இஸ் ரெஸ்பாண்டிங் வித் அ ரெஸ்பான்ஸ். கரெக்டா? அப்போது இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னா, with the help of sockets. Yes. So ஒரு process of computer A needs to communicate with process of computer B அப்படின்னா, then that communication will be established with the help of sockets. So இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to learn socket programming and எப்படி வந்துட்டு இந்த ஒரு வெப் சர்வரை நம்மளாம் வந்துட்டு இன்னைக்கு கோட் பண்ண போகிறோம் அப்படின்றத we are going to learn. ஓகேவா? So before jumping into socket programming, okay, before jumping into sockets, let's understand how normal process communication works. ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள ரெண்டு ப்ராசஸ் வந்து எப்படி பேசிக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா தான் எதுக்கு நம்ம சாக்கெட் ப்ரோக்ராமிங் முதல்ல வந்து படிக்கணுன்றதே நம்மளுக்கு புரியும்.
ஓகே, ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் அ கம்ப்யூட்டர். ஓகேவா, நம்ம இங்கே வந்துட்டு 2 கம்ப்யூட்டர் நம்ம வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது. பிகாஸ் we are going to make 2 processes of the same computer talk to each other. ஸோ இது வந்து ப்ராசஸ் 1, இது வந்துட்டு ப்ராசஸ் 2. ஸோ if I need to make these 2 processes communicate with each other அப்படின்னா then I have to do this with the help of pipes. ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஓஎஸ், அதாவது இந்த லினக்ஸே வந்துட்டு நம்மளுக்கு பைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆஸ் அ டெவலப்பருக்கு நம்மளுக்கு வந்துட்டு இது கொடுக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு மொத்தம் 2 வேஸ் இருக்குது. மொதல் வே வந்து என்னன்னா வித் ஹெல்ப் ஆஃப் பைப்ஸ். ரெண்டாவது வந்து என்னன்னா வித் ஹெல்ப் ஆஃப் P4. P4வுமே வந்துட்டு இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பைப்பு தான், நேம்டு பைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த 2 வழியை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to make 2 processes of the same computer talk to each other. இதுக்கு பேர் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம், ஐபிசி. இது நீங்கள் கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருக்கணும். எங்கே அப்படின்னா உங்களுடைய ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐபிசி அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த பைப்ஸ் அண்ட் FIFO முதல்ல வந்து எப்படி வேலை செய்யுது, இதோட ட்ராபேக்ஸ் வந்து என்னது, அந்த ட்ராபேக்ஸை வந்து எப்படி சாக்கெட்ஸ் வந்து சால்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணாலே we can understand many things. Okay, so this is P1 process 1 and this is P2 process 2. இப்போ நான் ப்ராசஸ் 1 நான் ஒன்று ஃபோர்க் பண்ணி இந்த ப்ராசஸ் 2 நான் கொண்டு வரலாம், அல்லது இந்த ரெண்டுமே கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ப்ராசஸாக வந்து இருக்கலாம். ஃபோர்க்குன்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸில் இருந்து அப்படியே வந்துட்டு ஒரு பிரிவினை மாதிரி, லைக் அந்த ப்ராசஸோடைய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கேருந்து பிரிஞ்சு போன ப்ராசஸுக்குமே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போது இது வந்துட்டு P1 அப்படின்னா இந்த P1உடைய ரிசோர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரேம்குள்ளே இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம P1லேருந்து ஒரு 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 ப்ராசஸ் நம்ம வந்து ஃபோர்க் பண்ணோம் அப்படின்னா P2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த P1 வந்துட்டு எதையெல்லாம் வந்துட்டு ரிசோர்ஸாக வச்சுருக்குதோ அந்த எல்லா ரிசோர்ஸுமே வந்துட்டு P2வுக்கும் இருக்கும். புரியுதா? அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த P1ஓ அல்லது இந்த P2ஓ இந்த ரிசோர்ஸில் உள்ள ஏதோ ஒன்றத்தை மாடிஃபை பண்ணுச்சுன்னா இது ஷேரிங் மோட்லேருந்து காப்பி பண்ணி அதோட ஓன் ஸ்பேஸில் வந்துட்டு வச்சுக்கிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த P2 வந்துட்டு இந்த ஒரு மெமரி லொக்கேஷன் வந்து மாடிஃபை பண்ணுச்சு அப்படின்னா திஸ் லொக்கேஷன் வில் நோ லாங்கர் பி ஷேர்ட் அண்ட் இந்த லொக்கேஷனுடைய கண்டென்ட் வந்துட்டு காப்பி ஆகிட்டு P2 உடைய லொக்கேஷனுக்கு போயிட்டு இப்போ P2 வந்துட்டு இங்கே போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ பேசிக்கலாக நம்ம ஃபோர்க் பண்ணோம் அப்படின்னா the forking is basically like creating a similar process. P1ன்றது வந்து பேரண்ட் ப்ராசஸ் அப்படின்னா அந்த பேரண்ட்டுக்கு ஒரு சிமிலரான ஒரு ப்ராசஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் அந்த சிமிலர் சைல்டு ப்ராசஸ் வந்துட்டு அந்த பேரண்ட் ப்ராசஸோடைய எல்லா ரிசோர்ஸையுமே வந்துட்டு ஷேர் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல சின்னட்டு நம்ம ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா அது வந்து காப்பி எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் தான் வந்துட்டு காப்பி ஆன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், COW கவ் அப்படின்ட்டு. ஸோ காப்பி ஆன் ரைட் அப்படின்னா a memory optimization technique used in computer programming and operating systems to share data efficiently. Instead of immediately copying data with multiple programs using it, cow shares the same data until one program tries to modify it. ஸோ அதான் நான் சொன்னேன் நான். ஸோ மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ், ஓகேவா, மல்டிபிள் ப்ராசஸஸ் ஷேர் த சேம் டேட்டா அன்டில் ஒன் ப்ராசஸ் ட்ரைஸ் டு மாடிஃபை இட். அப்படி மாடிஃபை பண்ண பார்த்துருச்சு அப்படின்னா தென் தேட் வில் பி அ நியூ காப்பி ஆஃப் தட் ப்ராசஸ் ஃபார் தட் ப்ராசஸ். ஸோ தான் நம்ம வந்து காப்பி ஆன் ரைட்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்க்குடைய கான்செப்ட் வந்து பேசிக்கலாக இதுதான். இது வந்துட்டு பேரண்ட்டு, இது வந்துட்டு சைல்டு,
அண்ட் திஸ் இஸ் ஹவு த ஃபோர்க்டு ப்ராசஸ் வில் லுக் லைக். இப்போது இந்த ரெண்டு ப்ராசஸுமே வந்து பேசணும் அப்படின்னா ஓகே, இப்போது P1 ஃபோர்க் P2, இப்போ இந்த P1ம் P2வும் பேசணும் அப்படின்னா தென் we can use something called pipes. ஓகேவா? ஓகே, P1 P2 and there is a pipe in between. ஓகே, இந்த பைப் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இட் வில் பி இந்த மெமரி ஸ்பேஸ், மெமரியில் வந்து இருக்கும். அண்ட் அந்த ஒரு மெமரியில் வந்துட்டு தீஸ் ப்ராசஸஸ் கேன் ரீட் அண்ட் ரைட் ஃப்ரம் த பைப். ஸோ இந்த பைப் வந்து என்ன கான்செப்டில் வந்து வேலை செய்யுதுன்னா யூனி டைரக்ஷனல் கான்செப்டில் வந்து வேலை செய்யுது. விச் மீன்ஸ் இந்த ஒரு பைப்புக்கு வந்து மொத்தம் 2 எண்டு இருக்குது. இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. அண்ட் இந்த ஒரு எண்டில் we can either read or we can either write. We cannot do both at the same end. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு P1 வந்துட்டு if it is writing அப்படின்னா P2 can read. அல்லது P2 is writing அப்படின்னா P1 can read. P1 வந்துட்டு at the same time ஒரு எண்டில் ரைட்டும் ரீடும் போத் at the same time வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் பைப்ஸ். அண்ட் இந்த பைப்ஸ் வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபோர்க்டு ப்ராசஸ் இருக்குல்ல, அங்கே தான் நம்ம வந்து பைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோர்க்டு ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா தென் வி கேன் யூஸ் பைப்ஸ். அப்படி நான் வந்து ஃபோர்க் பண்ணலை, P1 அப்படின்றது ஒரு ப்ராசஸ், P2ன்றது வந்து இன்னொரு ப்ராசஸ், பட் இந்த P2 வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஃபோர்க் ஆஃப் P1 அப்படின்னா இந்த P1ம் P2ம் தேர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் தேர் இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் அப்படின்னா தென் அப்போது இதுவும் வந்து எப்படி பேசிக்கணும் அப்படின்னா நாட் வித் த ஹெல்ப் ஆஃப் பைப்ஸ் பட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அ பைப் கால்ட் FIFO பைப்ஸ். ஸோ இந்த FIFO அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் நேம்டு பைப்ஸ். ஓகேவா? அது எங்கே எழுதிச்சுன்னு தெரியல. ஓகே, ஸோ இந்த FIFO நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா those are called named pipes. ஏன் இதை நம்ம நேம்டு பைப்ஸ் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து பைப்புக்கு நேம் வைக்கலாம். பேசிக்காக ஃபைலுக்கு நம்ம வந்து எப்படி எப்படி நம்ம வந்து ஒரு நேம் வைக்கிறோமோ அதே மாதிரி பைப்ஸுக்கு நம்ம வந்து நேம் வைக்கலாம். தட் இஸ் த திங் இன் FIFO பைப்ஸ். ஸோ இப்போது இந்த இந்த FIFOவுமே வந்து என்ன அப்படின்னா தே ஆர் யூனிடைரக்ஷனல் தான். இப்போ வந்து இது ஒரு பைப் அப்படின்னா P1 இது பேசிக்கலாக வந்து என்னன்னா அது ஒரு ஃபைல், அவ்வளோதான். இந்த FIFO அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அ ஃபைல், ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அ ஃபைல். அந்த 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 ஒரு லைக் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்புறம். பட் இதுவுமே வந்துட்டு இட் இஸ் யூனிடைரக்ஷனல். ஸோ அட் ஒன் எண்ட் P1 கேன் either read or it can either write, and at the other end P2 can either read or it can either write. ரெண்டுத்தையுமே செய்ய முடியாது. இப்போ ரெண்டுத்தையுமே செய்யணும் அப்படின்னா we need 2 FIFO பைப்ஸ். ஒரு பைப்புல உள்ள ஒரு எண்டில் P1 வந்துட்டு இட் வில் ரைட் அண்ட் இன்னொரு பைப்பில் உள்ள ஒரு எண்டில் இட் வில் ரீட். அண்ட் இந்த எண்டில் உள்ள பைப்பில் இந்த இந்த ஒரு எண்டில் P2 வில் ரீட் அண்ட் இந்த எண்டில் வந்துட்டு P2 வில் ரைட். ஸோ ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங் வி நீட் 2 பைப்ஸ், 2 FIFO பைப்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த FIFO வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? பட் இதில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம இது ஒரு பைப்புன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது ஒரு பைப் அப்படின்னா இங்கே P1 வந்துட்டு இட் இஸ் ரீடிங் அண்ட் P2 வந்துட்டு இட் இஸ் ரைட்டிங் அப்படின்னா ஓகே, இது இது வந்துட்டு இட் கேன் either be a normal pipe or it can be a FIFO pipe, வாட் எவர். அது நம்மளுக்கு இங்கே முக்கியம் கிடையாது. பட் இந்த பிஹேவியர் ஆஃப் பைப்ஸ் வந்து எப்படி அப்படின்னா ஓகே, நம்ம பைப்பில் இருந்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே டேட்டா இருந்தே ஆகணும். அப்படி ஒருவேளை இந்த இந்த ஒரு FIFOவில் அல்லது இந்த ஒரு நார்மலான ஒரு இதில் பைப்பில் டேட்டாவே இல்லை அப்படின்னா
அந்த ரீடிங் ப்ராசஸ் வந்துட்டு அந்த ரீடிங் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து பிளாக் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராசஸ் ஒன்றில் எனக்கு ஒரு 5 லைன் இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் இந்த 3வது லைனில் வாட் ஐம் சேயிங் இஸ் கோ ரீட் த பைப், நார்மல் பைப் ஆர் FIFO பைப் whatever. இப்போது இந்த ரீடு சிஸ்டம் கால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு இந்த பைப்பில் போயிட்டு அதை வந்து ரீட் பண்ண பார்க்கும். அப்படி ஒருவேளை அந்த பைப்பில் டேட்டா இல்லை அப்படின்னா எனக்கு இந்த லைன் அப்படியே பிளாக் ஆகிட்டு நின்றும். எனக்கு இந்த அடுத்த 2 லைன் எனக்கு வந்துட்டு என்ன ஆகாதுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது, எனக்கு இங்கேயே பிளாக் ஆகிட்டு நின்றோம். அன்லெஸ் அண்ட் அன்டில் P2 வந்து எனக்கு டேட்டாவை ரைட் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் P1 வில் ரீட் அண்ட் தென் இட் வில் கண்டினியூ. அது வரைக்குமே வந்துட்டு எனக்கு இந்த 3rd லைன் இட் வில் பி ஜஸ்ட் பிளாக்ட். அப்படி எனக்கு பிளாக் ஆகும்போது என்ன எனக்கு வந்து என்ன ஆகும்னா OS will context switch to another process and it will do the stuff. ஏன்னா CPU வந்துட்டு it will not be லைக் என்ன சொல்கிறது, CPU should not be idle for a long time, ஓகேவா, லாங் பீரியட் ஆஃப் டைம். CPU வந்துட்டு it should always be busy. அது வந்துட்டு சும்மா வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து பிளாக் ஆகிட்டு இருக்கும்போது OS will context switch to another process அண்ட் அது வந்துட்டு பேக்ரவுண்டில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இது வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு போட்டதுக்கப்புறம் இட் வில் ரீட் அண்ட் இட் வில் பி பேக் டு திஸ் ப்ராசஸ் அண்ட் நம்மளுக்கு இந்த அடுத்தடுத்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் FIFO அண்ட் கான்செப்ட் ஆஃப் பைப்ஸ். இப்போது இந்த FIFOவாக இருக்கட்டும் இந்த நார்மல் பைப்ஸாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே வந்துட்டு தே போத் ஆர் யூனிடைரக்ஷனல். ஒரு எண்டிலிருந்து வி கேன் either read or we can either write. 2 வேலையுமே வந்துட்டு அட் த சேம் எண்ட் நம்மளால் வந்து செய்ய முடியாது. அப்போது அண்ட் ஆல்சோ இந்த FIFOவும் இந்த பைப்ஸுமே வந்துட்டு இது வந்துட்டு தே கேன் ஒன்லி மேக் த IPC பாசிபிள் வித்தின் த சேம் கம்ப்யூட்டர். 2 கம்ப்யூட்டருக்கோ அல்லது 3 கம்ப்யூட்டருக்கோ வேறு சிஸ்டம்ஸுக்கு வந்துட்டு இது ப்ராசஸ் கம்யூனிகேஷன் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்க முடியாது. அட் த சேம் கம்ப்யூட்டர் லெவலில் தான் இது இதால் வந்து IPCயை வந்து பண்ண முடியும். அப்போது இந்த ட்ராபேக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு முறியடிச்சுட்டு வந்தது தான் யார் அப்படின்னா சாக்கெட்ஸ். பட் சாக்கெட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த FIFO வந்துட்டு எப்படி வந்துட்டு வேலை செய்யுது, இது வந்துட்டு ரியல் வேர்ல்டில் இந்த FIFO வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தென் வி கேன் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் த ஆக்சுவல் கான்செப்ட் ஆஃப் IPC, ஓகேவா. ஸோ இந்த URL ஷார்ட்னர்ன்றது இட் இஸ் அ ப்ராஜெக்ட் டிட் பை மீ. எதுக்கு பண்ணேன் அப்படின்னா காலேஜில் வந்துட்டு மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பைத்தானை வச்சு பண்ண சொல்லி ஒன்று வந்து கொடுத்தாங்க. அண்ட் மீ அண்ட் த டீம் இந்த இந்த ஃப்ரண்ட் எண்டை வந்துட்டு செஞ்சது இன்னொரு ஒருத்தன், நான் வந்துட்டு பண்ணது ஃபுல்லாக பேக் எண்ட் ஒர்க்கு. அண்ட் மீ அண்ட் த டீம் வாட் வி டிசைடட் இஸ் டு டூ திஸ் திங். ஸோ இந்த URL ஷார்ட்னர் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா வி கேன் ஆக்சுவலி இட் வில் பி லைக் கூல் அப்படி தானே. ஸோ தட் வி டிசைடட் டு டூ திஸ் ப்ராஜெக்ட். இதில் எப்போ நீ FIFO யூஸ் பண்ணியிருப்ப இதுக்கும் FIFOக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் வெயிட். நாங்கள் இதுக்கு வந்து பேக் அண்ட் யூஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா அப்பாச்சி, நான் வந்துட்டு யூஸ் பண்ணது PHP. ஸோ PHP வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய வெப் சர்வர் வந்துட்டு அப்பாச்சி. இன்ஜினெக்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஐ சூஸ் அப்பாச்சி. ஸோ வெயிட் அ செகண்ட். இது வந்து என்னோடய ஃப்ரண்ட் எண்ட் வச்சுப்போம், ஓகேவா. இது என்னோடய ஃப்ரண்ட் எண்டு, இது என்னோடய வெப் சர்வரு அப்பாச்சி வெப் சர்வர் AP. அண்ட் வந்துட்டு திஸ் யூசஸ் PHP அண்ட் அந்த கோர் லாஜிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் லாஜிக் வந்துட்டு பைத்தான். ஸோ இந்த URL ஷார்ட்னரில் வந்துட்டு யூசர் என்டர் த லாங் URL, கரெக்டாக. அப்போது இந்த லாங் URL வந்து என்டர் பண்ணா அப்படின்னா ஓகே திஸ் URL will basically be sent to the PHP, கரெக்டா. பட் என்னோட கோர் லாஜிக் வந்து எங்கே இருக்குதுன்னா பைத்தானில் இருக்குது. அப்போ somehow எனக்கு இந்த பைத்தானுக்கு அந்த URL வந்துட்டு போய் சேரணும். அப்போது எனக்கு யூசர் வந்துட்டு சென்ட் பண்ண அந்த URL அப்பாச்சி என்ன பண்ணும், போயிட்டு PHPக்கு வந்து கொடுக்கும்.
அப்போது சம்ஹவ் பிஹெச்பி வந்துட்டு இந்த பைத்தானுக்கு அந்த யூஆர்எலை சென்ட் பண்ணணும். அப்போது பிஹெச்பின்றது ஒரு ப்ராசஸா, ப்ராசஸ் 1. பைத்தான்றது ஒரு ப்ராசஸா, ப்ராசஸ் 2. அப்போது தீஸ் 2 ப்ராசஸஸ் somehow needs to communicate with each other so that the URL will be sent to Python. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஐ யூஸ்ட் FIFO பைப்ஸ். ஸோ இந்த FIFO நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிஹெச்பிக்கு போகக்கூடிய அந்த எல்லா டேட்டாவுமே எனக்கு பைத்தானுக்கு போய் சேரும். ஸோ இதான் என்னோட கோடு. பார்க்க முடியுதா? இங்கே வந்துட்டு நான் 4 பைப்ஸ் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மை பைப்பு, அப்புறம் இங்கே ஒரு பைப்பு, இந்த பைப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு பைத்தானில் பார்த்தீங்கன்னா நான் அகெயின் சொன்ன மாதிரி FIFOன்றது வந்து பேசிக்கலாக ஒரு ஃபைல், இந்த மாதிரி தான் இங்கே பார்க்க முடியாது. இது லைக் இது ஒரு ஃபைல், இது ஒரு ஃபைலு. பைப்புன்றது வந்து பேசிக்கலி அந்த 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 FIFO அப்படின்றது வந்து பேசிக்கலி இட் இஸ் அ ஃபைல், ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபைல். அது வந்து என்ன பண்ணணும்னா பிளாக் பண்ணும். இப்போ நான் இங்கே இது நான் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் சி இட் இஸ் லோடிங், அப்படி தானே? எனக்கு எந்த டேட்டாவுமே எனக்கு இங்கே வந்து வராமல் லோட் ஆகிட்டே இருக்குது. ஏன் இது வந்து லோட் ஆகுதுன்னா நான் வந்து சொன்ன மாதிரி VS கோட் வந்துட்டு இந்த my__, பைப்பை வந்துட்டு ரீட் பண்ண பார்க்குது. ஆனால் இந்த இதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போது டேட்டா இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி பிளாக்டு. ரீட் பண்ணும்போது டேட்டா ஒன்றுமே இல்லைன்றதுனால இது அப்படியே வந்துட்டு பிளாக் ஆகிரும். ஸோ எனக்கு இது வந்து லோட் ஆகிட்டே இருக்குது இப்படி. ஸோ அதனால தான் அது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபைல்லாம் சொன்னேன் நான். ஸோ இதுதான் வந்து பைத்தானுடைய FIFO கோடு. இது வந்துட்டு பிஹெச்பியோடைய FIFO கோடு. நான் அகெயின் சொன்ன மாதிரி வந்து ரீடும் ரைட்டும் ஒரே பைப்பில் செய்ய முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ டிட் த W ஆப்ரேஷன் இன் ஒன் பைப் அண்ட் R ஆப்ரேஷன் இன் அனதர் பைப். பார்க்க முடியுதா? மை பைப்பு, அப்புறம் வந்துட்டு மை ரெஸ்பான்ஸ் பைப்புன்னு சொல்லிட்டு வேறு இதில் தான் நான் வந்துட்டு ரைட்டும் ரீடும் பண்ணியிருக்கேன். ரைட்டும் ரீடும் வந்துட்டு ஒரே பைப்பில் நல்லா செய்ய முடியாது. பிகாஸ் தட் இஸ் நாட் ஹவு பேசிக்கலி என்னது பைப்ஸ் ஒர்க். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ரியல் வேர்ல்டில் வந்து எப்படி இந்த இந்த FIFOலாம் வந்துட்டு ஒர்க்காக சொல்லிட்டு பார்த்துட்டோம். அண்ட் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ராபேக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு முறியடிச்சு வந்தது தான் வந்து யார் அப்படின்னா சாக்கெட்ஸ். ஸோ இந்த சாக்கெட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே, முதல்ல சாக்கெட்ஸ் அப்படி வந்து இது வந்துட்டு பைடைரக்ஷனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இட் இஸ் பைடைரக்ஷனல். ரெண்டாவது வந்து இட் கேன் டூ IPC இன் சேம் ப்ராசஸஸ் ஆஃப் same computer, same processes like அல்லது processes like individual processes of different computers in same network. Individual processes of different in different networks. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு சாக்கெட்ஸோடைய என்ன சொல்கிறது ஒரு சில அட்வான்டேஜஸ் மாதிரி. ஒன்று, இட் இஸ் பைடைரக்ஷனல், விச் மீன்ஸ் சாக்கெட்ஸோடைய ஒரு எண்டில் we can both read and we can both write and read and write. அண்ட் இது வந்துட்டு ஐபிசியை வந்துட்டு நம்ம FIFO அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதில் அது வந்துட்டு இட் குட் பி டன் ஒன்லி வித் இன் த சேம் கம்ப்யூட்டர். ரெண்டு வேறு கம்ப்யூட்டர்ஸில் உள்ள ப்ராசஸஸ் வந்துட்டு நம்மளால் வந்து பேச வைக்க முடியாது. பட் சாக்கெட்ஸ் அப்படி கிடையாது. சாக்கெட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா we can make the processes of two different computers to talk with each other, and we can make two different computers of different networks to talk with each other. Same network இருக்கலாம் அல்லது across the network இருக்கலாம், doesn't matter. Socketsல it is possible to make those processes communicate with each other.
ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சாக்கெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சாக்கெட்ஸ் இன் ஆக்ஷனை வந்து இப்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸை வந்து பேச வைக்கணும் அப்படின்னா தென் வி நீட் டு ஐடென்டிஃபை த கம்ப்யூட்டர். அப்படி தானே? எந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்துட்டு டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி நீட் டு ஐடென்டிஃபை த கம்ப்யூட்டர். அது எப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஐபி அட்ரஸஸ், ஐபிஸ் அண்ட் போர்ட்ஸ். ஸோ ஐபி அட்ரஸ்ன்றது இட் இஸ் அ யூனிக் அட்ரஸ் தட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை அ கம்ப்யூட்டர். அண்ட் போர்ட் நம்பர் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் என்ன சர்வீஸ் எந்த போர்ட்டில் வந்துட்டு ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது அதுக்கு வந்து ஒரு நம்பர் மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த சாக்கெட்ஸ் நம்ம வந்து ஆக்ஷனில் பார்க்கணும் அப்படின்னா வி கேன் பேசிக்கலி டூ திஸ். ஓகே, டேக் யுவர் டெர்மினல். ஓகே, காதடிக்குது ரொம்ப ஓவரா. டேக் யுவர் டெர்மினல் அண்ட் என்சின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. என்சினா நெட்கேட். ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட் எல் அண்ட் 8081 சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ அது என்ன கமாண்ட் அப்படின்னா சி சாக்கெட்ஸ் கேன் லிசன் மேன். ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட். சாக்கெட்ஸ் கேன் லிசன். காதை வச்சு லிசன் பண்ணும். எவனாவது வந்துட்டு எனக்கு வந்து இந்த கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறானா அல்லது டேட்டா வந்துட்டு சென்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் லிசன். ஓகேவா? ஸோ அப்படி வந்து லிசன் பண்ணால் மட்டும்தான் என்ன சொல்கிறது, வெயிட் செகண்ட். இதெல்லாம் வந்து யாருன்னா அவர் கிளையன்ட்ஸ். இது வந்து யாருன்னா சாக்கெட் சர்வர். அண்ட் இது இல்லாமல் வந்து என்ன பண்ணும்னா இட் வில் கிவ் த கனெக்ஷன் ரெக்வஸ்ட். அப்படி தானே? கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டை வந்துட்டு இது எல்லாமே கொடுக்கும். அப்போது இந்த கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டை வந்துட்டு இந்த சாக்கெட் சர்வர் வந்துட்டு லிசன் பண்ணணும். எந்த லைக் யாரெல்லாம் எனக்கு இதை வந்துட்டு இது பண்ணுறா கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கெட் சர்வர் வந்துட்டு லிசன் பண்ணணும். அப்போது வி நீட் த சாக்கெட் டு லிசன் டு த இன்கமிங் கனெக்ஷன்ஸ். அப்போனா தான் வந்துட்டு இட் கேன் லிசன் அண்ட் இட் கேன் அக்செப்ட். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டேஷ் எல். இந்த டேஷ் எல் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு இந்த லோக்கல் ஹோஸ்டில் 8081 போர்ட்டில் எனக்கு வந்துட்டு ஒரு சாக்கெட்டை ஓப்பன் பண்ணி எனக்கு அந்த எனக்கு வந்துட்டு நீ வந்து லிசன் பண்ணு. ஏதாவது வந்துட்டு இந்த கனெக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு இன்கமிங்காக வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் அக்செப்ட் இட். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ டெர்மினல் அண்ட் டெல்நெட்டை வச்சு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு மேக் அ கனெக்ஷன் டு தட் போர்ட். சி இப்போ வந்துட்டு இங்கே நான் இப்போ வந்து நான் இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஹாய்னு வருதா? இப்போ நான் இங்கேருந்து நான் இப்போ வந்து ஹாய் நோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்கே போகுதா? ஸோ சாக்கெட்ஸ் ஆர் பை டைரக்ஷனல். நான் இங்கேருந்து அனுப்பினாலும் அங்கே போகும், அங்கேருந்து அனுப்பினாலும் எனக்கு வந்து இங்கே வரும். பார்க்க முடியுதா? ஸோ திஸ் இஸ் த லிசனிங் சாக்கெட் அண்ட் திஸ் இஸ் த கனெக்ஷன். புரியுதா? லைக் அப்போது வந்து இது வந்து என்னன்னா இட் சர்வ்ஸ் ஆஸ் அ சாக்கெட் சர்வர் அண்ட் வி ஆர் கனெக்டிங் டு தட் சர்வர் யூஸிங் டெல்நெட். அப்போது திஸ் இஸ் த சர்வர், திஸ் இஸ் த கிளையண்ட். புரியுதா? இங்கே நான் வந்து ஹாய் நோட் பண்ணேன்னா அங்கே போகும். ஸோ இதனால தான் நான் அதை வந்து என்ன சொன்னேன்னா இட் இஸ் பை டைரக்ஷனல் அப்படின்ட்டு. ஒரு எண்ட்லேருந்து ரீடும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம், அதே மாதிரி இன்னொரு எண்ட்லேருந்து ரீடும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம். பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் வித் ஃபீஃபோஸ். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ சாக்கெட் ஆக்ஷனில் பார்த்துட்டோம். இப்படி தான் வந்துட்டு சாக்கெட் வந்துட்டு ஒர்க் ஆகுது. பார்க்க முடியுதா? இங்கே நான் வந்துட்டு இந்த கண்ட்ரோல் சி நான் இங்கேருந்து கொடுக்கும்போது அது வந்து இந்த கேரக்டர் வந்துட்டு இது வந்து இது பண்ணிவிட்டு எனக்கு இங்கேருந்து காட்டுதா? கேரக்டர் என்கோட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கேருந்து காட்டுது. ஓகே, நைஸ்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த யூடியூப் வீடியோ வந்து யாராவது பார்க்குறீங்களா என்ன? டூ வாட்சிங் கேரக்டர் என்கோட் வெயிட்டிங் ஃபார் லாங் டைம் ஃபார் திஸ் டாபிக். தலைவரே இன்னும் நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்களா? எஸ் போடுங்க பார்ப்போம். நல்லா சளியை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். டூ வாட்சிங்னு காட்டுது. ஜான் கிடியோன் இருந்தீங்கன்னா எஸ் போடுங்க பார்ப்போம். ஓகே ஃபைன், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் அதர்ஸ் டைம்ஸ். ஓகே ஃபைன், நான் வந்துட்டு அடுத்து எப்படி கான்செப்டில் நான் போயிடுறேன் நான். ஓகே ஸோ we now understood what socket is. அண்ட் எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து என்னன்னா, சாக்கெட்ஸ் வந்து எதுக்கு தேவை, எதுக்கு நம்ம சாக்கெட்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். நம்ம இன்னும் சாக்கெட்டை பற்றி கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை. ஓகேவா? சூப்பர். சாக்கெட்ஸ் வந்து இப்போ எதுக்கு வேணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்படி புரியல அப்படின்னா ஜஸ்ட் சரி, நீங்கள் இந்த ஃபீஃபோ பைப்ஸு அப்புறம் வந்து இந்த பைப்ஸ் இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஓஎஸில் அந்த ஓஎஸை பற்றி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். இல்லைனா இங்கேயே வந்துட்டு இந்த இந்த மனுஷன்தான், இந்த மனுஷன் வந்துட்டு சும்மா தரமாக போட்டிருப்பான் வீடியோஸை. ஸோ நீங்கள் இவனோட வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். மிச்சவங்களை பற்றி எனக்கு தெரில, பட் யூ கேன் இவரோட வீடியோஸ் வந்து நல்லாயிருக்கும். இங்கே ஒன்று, இந்த பைப்பு, இந்த ஃபீஃபோ, யூ கேன் பேசிக்கலி கோ வாட்ச் தேர் வீடியோஸ். சூப்பராக இருக்கும். சி வி ஆல்சோ ஹேவ் டூ வே பைப்ஸ். நைஸ். ஸோ நவ் ஷால் வி அண்டர்ஸ்டாண்ட் சாக்கெட்ஸ் இன் மோர் டீட்டெயில். சாக்கெட்ஸ்னால் வந்து என்னது, அதுக்குள்ளே வந்துட்டு லைக் அது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆக சொல்லிட்டு பார்ப்போமா? ஏன்னா நம்ம சாக்கெட் ப்ரோக்ராமிங் பண்ணுறது யாருனாலும் பண்ணிடலாம், பட் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் வாட் அ சாக்கெட் இஸ் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்றது தான் நம்மளுக்கு இங்கே வந்து முக்கியமான விஷயமே. ஓகே ஸோ சாக்கெட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி சாக்கெட்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் வாட் மேக்கிங் டூ கம்ப்யூட்டர்ஸ் டு டாக் வித் ஈச் அதர். இப்போ நம்ம ஏதாவது வந்துட்டு நெட்வொர்க் ரிலேட்டட் விஷயம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா we would follow this TCP IP மாடல் ஆர் OSI மாடல். அதில் வந்துட்டு இந்த லேயர் 4 வந்து என்னன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். கரெக்டாக? இல்லைனா வெயிட் அ செகண்ட். டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ நீங்கள் வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடல் பற்றி நீங்கள் வந்து கற்றுக்கலன்னா ஜஸ்ட் கோ அண்ட் டேக் அ லுக் அட் இட். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து என்ன பண்ணும்னா, வி ஹாவ் டூ வேஸ் டு டிரான்ஸ்போர்ட் த டேட்டா, எய்தர் யூஸிங் டிசிபி ஆர் யூஸிங் யூடிபி. டிசிபி வந்து என்ன பண்ணும்னா இட் ஃபாலோஸ் அ 3-way ஹேண்ட்ஷேக். அண்ட் யூடிபி வந்துட்டு அதெல்லாம் கிடையாது. நீ எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தால் டேட்டா வச்சுக்கோ, உனக்கு டேட்டா போய் சேர்ந்துச்சா இல்லையா, நீ வந்துட்டு ஆத்தென்டிகேட் அதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. நான் டேட்டாவை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீ வாங்காமல் போ, கீழே விடாமல் போ, நான் பற்றி எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. பட் ஐ வில் கீப் ஆன் சென்டிங் ஆல் த பேக்கெட்ஸ். அது யூடிபி. டிசிபி அப்படி கிடையாது. டிசிபி வந்து முதல்ல ரெண்டு சிஸ்டமையும் வந்துட்டு முதல்ல வந்துட்டு 3-way ஹேண்ட்ஷேக் மூலியமாக முதல்ல அந்த கனெக்ஷனை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ
இந்த சாக்கெட்ஸுமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர், அதாவது லேயர் 4ல் தான் நம்மளுக்கு இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறது, அவர் கிளையண்ட், ஓகே, அவர் கிளையண்ட், இது வந்து சர்வர்னு வச்சுப்போம். அவர் கிளையண்ட் சென்ஸ் அ சின், அதாவது சிங்க்ரனைஸ்ன்னு நினைக்கிறேன். லைக் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சின்? எஸ், சிங்க்ரனைஸ் தான். ஸோ முதல்ல வந்து இந்த கிளையண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, சர்வருக்கு சின்னை வந்து சென்ட் பண்ணும், ஐ எம் சிங்க்ரனைசிங் அப்படின்ட்டு. அந்த லைக் அதை பார்த்துட்டு சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அக்னாலேஜ், ஓகே ஃபைன் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல இது வந்து சின்னை வந்துட்டு சென்ட் பண்ணும். அடுத்து சர்வர் வந்துட்டு சின் ஆக்கை சென்ட் பண்ணும், ஓகே, சின் ஆக், விச் இஸ் சின் சிங்க்ரனைஸ் அக்னாலேஜ்மெண்ட். அண்ட் ஃபைனலி நம்மளோட இந்த கிளையண்ட் வந்து என்ன பண்ணோம்னா, அக்னாலேஜ்ட், முடிஞ்சு, 3-வே ஹேண்ட்ஷேக் டன். முதல்ல வந்துட்டு சின்னாக் ஆக், இந்த 3 தான் வந்துட்டு என்னன்னா 3-வே ஹேண்ட்ஷேக் பிட்வீன் அ கிளையண்ட் அண்ட் அ சர்வர் டு எஸ்டாப்ளிஷ் அ டிசிபி கம்யூனிகேஷன், டிசிபி கனெக்ஷன். அண்ட் இது வந்துட்டு இங்கே தான் நம்மளுக்கு சாக்கெட்னு நம்மளுக்கு இங்கே வந்துட்டு என்ன ஆகும்னா, இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட், ஓகேவா. இது எல்லாமே வந்துட்டு சாக்கெட்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு நடக்கும், ஓகேவா. இங்கே வந்துட்டு சர்வரில் சாக்கெட் வில் பி லிசனிங், காதை வச்சு அது கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சின்னை நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சின்னை வச்சு ஒன்று பண்ணும், நான் அப்புறம் சொல்கிறேன். பட் நம்ம இங்கே சின் ரெக்வெஸ்ட் நம்ம இங்கே வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா, the socket in the server will be keep on listening to all the SYN packets, and the server will then send the SYN ACK, and finally our browser will send the ACK. இப்போ இந்த SYN எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சாக்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி, இது வந்து நம்மளோட சர்வர், ஓகேவா. இந்த சர்வரில் நம்ம ஒரு புது சாக்கெட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி லிசன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, ஓகேவா, ஒரு புது சாக்கெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம இங்கே லிசன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஓஎஸ் மொத்தம் 2 கியூ வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். எஸ், கியூன்றது டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், எஸ், பட் நாட் எக்ஸாக்ட்லி கியூஸ். அது வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரு ஹேஷ் டேபிள், பட் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக், ஃபார் நேம் சேக் அவங்க அதை வந்து கியூன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு மொத்தம் வந்துட்டு ஓஎஸ் என்ன பண்ணும்னா, கர்னல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு 2 கியூவை வந்துட்டு ஓப்பன் பண்ணும். ஒன்று வந்துட்டு சின் கியூ, இன்னொன்று வந்துட்டு அக்செப்ட் கியூ. ஒன்று வந்துட்டு சின் கியூ, ஓகே, சின் கியூ, இன்னொன்று வந்துட்டு அக்செப்ட் கியூ. ஸோ இந்த சின் கியூக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, கிளையண்ட் வந்து அனுப்புகிற சின் ரெக்வெஸ்ட் எல்லாத்தையுமே இது சின் கியூவில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ if let's say this is our client and our client sends a SYN request, a SYN packet. இது சென்ட் பண்ணுச்சு அப்படின்னா, தென் அந்த SYN request எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த SYN queueல போயிட்டு ஸ்டோர் ஆகும். இது வந்துட்டு ஒரு கிளையண்ட் வந்துட்டு சென்ட் பண்ணுறது. இதே மாதிரி we have multiple clients sending SYN request to the server. ஸோ இந்த சின் அதெல்லாத்தையுமே வந்துட்டு இது சின் கியூவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும், ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, சர்வர் வந்துட்டு சின் ஆக்கை சென்ட் பண்ணும் பார்த்தீங்களா, விச் இஸ் அக்னாலேஜ்மெண்ட். ஓகே, இந்த சின் வந்துட்டு இட் இஸ் வேலிட், ஐ எம் சென்டிங் யூ அன் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எந்த சின் ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணி சென்ட் பண்ணுதோ அந்த சின் ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு இந்த கியூலேருந்து எடுத்துட்டு அக்செப்டில் போட்டுரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு சின்னை வந்துட்டு இப்போ இட் இஸ் அக்னாலேஜிங் அப்படின்னா, இந்த சின்னை வந்துட்டு இந்த சின் கியூலேருந்து தூக்கிட்டு அக்செப்ட் கியூக்குள்ளே போட்டுரும், ஓகேவா.
அதே மாதிரி வந்துட்டு ஒரு இந்த சின் ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு சின் கியூவில் இருந்துட்டு இது வந்து தூக்கி அக்செப்டில் போட்டுகிட்டே வரும். எப்போ வந்து அக்செப்டில் போடும்னா ஒன்ஸ் இட் இஸ் டன் வித் த அக்னாலேஜ்மெண்ட் பார்ட். ஓகேவா? தூக்கி அக்னாலேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அக்செப்ட் கியூக்குள்ளே போட்டே வரும். ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது செகண்ட் ஆக்சுவலி இது அக்னாலேஜ்மெண்ட் கிளையண்ட் அனுப்புனதுக்கப்புறம் அக்செப்டில் போகுமா? எஸ் ஸ்மால் மிஸ்டேக். இதை நான் வீடியோ வரந்தால் நான் அதை வந்து ரீட் பண்ணிடுவேன். பட் இது என்னன்னா நான் என்ன சொன்னேன், இந்த சின் கியூலேருந்து வந்துட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு அக்செப்ட் கியூக்குள்ளே எப்போ போகும்னு சொன்னேன். சர்வர் வந்துட்டு இந்த சின் அக்னாலேஜ்மெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் தானே. பட் அப்படி கிடையாது. அது வந்துட்டு இந்த சின் ஆக் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த ப்ரௌசர் வந்துட்டு மறுபடியும் ஆக் வந்து எப்போ கொடுக்குதோ அப்போ தான் வந்துட்டு என்ன பண்ணும்னா அந்த சின் கியூலேருந்து இந்த அக்செப்ட் கியூக்குள்ளே தூக்கி போடும். ஸோ சின் கியூக்குள்ளே வந்துட்டு ஒரு சின் ரெக்வெஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா சின் வந்துட்டு வருது, உள்ளே போகுது. இது வந்துட்டு இட் இஸ் அக்செப்ட் கியூ. இந்த அக்செப்ட் கியூக்குள்ளே வந்துட்டு அது எப்போ வரும் அப்படின்னா சின் ஆக்கை வந்துட்டு கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஆக் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இது வந்துட்டு நம்மளுக்கு இதுக்குள்ளே போகும். இது வந்து வெளியே போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அக்செப்ட் கியூக்குள்ளே வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு பேசிக்கலி த சின் கியூ அண்ட் அக்செப்ட் கியூ ஒர்க்ஸ். அண்ட் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு வல்னரபிலிட்டியாக வந்து இது லைக் இதை வந்து இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் அவங்க வந்து பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா நான் வந்து அக்னாலேஜ்மெண்ட், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மலிஷியஸான ஒரு இந்த கிளையண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஹி இஸ் அ மலிஷியஸ் கிளையண்ட், பேட் கிளையண்ட். இந்த ஒரு இது என்ன பண்ணுது அப்படின்னா நான் உனக்கு ஆக்கை கொடுத்தா தான் நீ சின்லேருந்து அக்செப்ட் கியூக்கு போயிட்டு நீ போடுவ. நான் ஆக்கே கொடுக்கல அப்படின்னா அந்த கியூ வந்து ஃபுல்லாகும். அண்ட் பேசிக்கலாக அது வந்து லைக் இது வந்து என்ன ஆகும்னா ஓவர்லோட் ஆகிட்டு டாஸ் பண்ண மாதிரி ஆகிடும், டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். ஸோ டாஸ் அப்படின்றது வந்துட்டு இட் கேன் ஆல்சோ பி டன் இன் திஸ் வே. பட் இது இப்போ இந்த லைக் இந்த ஒரு காலத்தில் நம்மளால் வந்து செய்ய முடியாது. பட் இட் இஸ் ஆல்சோ அ வே தட் பீப்புள் டிட் இன் த கோல்டன் டேஸ். ஸோ இது வந்துட்டு முதல்ல சின்ன கொடுக்குது, உள்ளே வைக்குது, சின்ன ஆக்கு பண்ணுது. அப்புறம் மறுபடியும் இது ஆக்கை வந்து கொடுத்தா தான் சின் கியூவில் இருந்து அக்செப்ட் கியூக்கு போகும். நான் ஆக்கே கொடுக்கல அப்படின்னா, நான் ஆக்கே கொடுக்காம ஃபுல்லாக நான் சின் நான் வந்து கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னா சின் கியூ வந்து ஃபுல்லாகிடும். அண்ட் ஃபர்தராக வந்து எந்த மாதிரியான ஒரு இந்த கனெக்ஷன்ஸையும் அதில் வந்துட்டு எடுத்துக்க முடியாது. அண்ட் பேசிக்கலி நம்ம டாஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த 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 ஒரு காலத்தில் வந்து செஞ்சாங்க. பட் இதை இப்போ செய்ய முடியாது. ஓகே ஃபைன். ஸோ இந்த சின் கியூவும் அக்செப்ட் கியூவும் வந்து எதுக்கு இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த அக்செப்ட் கியூக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சான்னு கேட்டால் கிடையாது, இன்னும் ஆகலை. நம்ம வந்து இப்போ வரைக்கும் வி ஆர் ஜஸ்ட் லிசனிங். ஓகேவா? வி ஆர் யூஸிங் த சாக்கெட்ஸ் to just listen to whatever the connections are incoming. இப்போ இந்த அக்செப்ட் கியூவில் இருந்து நம்ம அந்த கனெக்ஷன்ஸை வந்துட்டு அக்செப்ட்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிஸ்டம் காலை யூஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும், கனெக்ஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இது வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது லிசன், இதுதான் வந்து நம்மளுடைய ரேம்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ரேமில் வந்து கேர்னலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் அவங்க வந்துட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. தெரியும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதான் வந்து கேர்னல் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இந்த கேர்னல் மோடுக்கு சுவிட்ச் ஆகுதுன்றாங்களே, அதெல்லாம் வந்து என்னென்னா இந்த ஸ்பேஸுக்கு போகிறது தான். ஸோ இந்த சின் கியூ, இந்த அக்செப்ட் கியூ, இது எல்லாமே வந்து எங்கே இருக்கும்னா கேர்னல் ஸ்பேஸில் இருக்கும். சின் கியூ, அக்செப்ட் கியூ எல்லாமே வந்துட்டு கேர்னல் ஸ்பேஸில் இருக்கும்.
அண்ட் இந்த கர்னல் ஸ்பேஸில் உள்ள எந்த விதமான இன்ஃபர்மேஷனையுமே யூசர் ஸ்பேஸில் உள்ள ப்ரோக்ராம்ஸால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் நம்மளுடைய வெப் சர்வர் வந்து எங்கே இப்போ வந்து இருக்கும்னா இந்த யூசர் ஸ்பேஸில் தான் இருக்கும். அப்போது இந்த அக்செப்ட் கியூக்குள்ளே இப்போ வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து இருக்குதுன்றத இந்த வெப் சர்வரால் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இது வந்து இப்போ வந்து எங்கே இருக்குதுன்னா யூசர் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இதால் வந்துட்டு எந்த விதமான ஒரு இதையும் ரீட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ we need to perform a system call. அது என்னன்னா அக்செப்ட்னு சொல்லிட்டு சிஸ்டம் கால், ACCEPT, அக்செப்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கர்னல் ஸ்பேஸில் இருக்கிற அந்த அக்செப்ட் கியூக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு யூசர் ஸ்பேஸில் காப்பி பண்ணும். அண்ட் ஃபைனலி the connection is established. புரியுதா? அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த அக்செப்ட் நம்ம வந்து செய்யும்போது இந்த அக்செப்ட் கியூவில் உள்ள அந்த டேட்டாலாம் நம்மளுக்கு வந்து பாப் ஆயிடும். பாப்பான டேட்டா தான் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு யூசர் ஸ்பேஸ்க்குள்ளே வருது. அப்போது ஜஸ்ட் இமேஜின் ஹவு மெனி கர்னல் மோட் ஸ்விட்சஸ் திஸ் டேக்ஸ். ஒரு கனெக்ஷன் வர ஒரு வாட்டி நம்ம வந்து அக்செப்ட் பண்ண 1000 வாட்டி நம்ம பண்ணோம்னா 1000 வாட்டி கர்னல் மோட் ஸ்விட்ச் ஆகும். அண்ட் திஸ் இஸ் வெரி 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 எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த கர்னல் மோடில் உள்ள இந்த அக்செப்ட் கியூவில் உள்ள எல்லாமே வந்துட்டு யூசர் ஸ்பேஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம், கர்னல் ஸ்பேஸில் உள்ளது எல்லாமே வந்து யூசர் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு கனெக்ஷன் ஃபைனலாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இது நம்ம வந்து அக்செப்டை கூப்பிட்டா மட்டும்தான். அண்ட் நம்ம வந்துட்டு இந்த அக்செப்ட் கியூவோடைய சைஸை நம்மளே வந்து டிஃபைன் பண்ணலாம். இங்கே வேர் இஸ் இட், சி இங்கே வந்து லிசன் இருக்குதா, லிசன் பண்ணும்போதே அக்செப்ட் கியூவோடைய சைஸ் வந்து எவ்வளவு இருக்குன்றத இங்கே நம்ம வந்து கொடுத்துடலாம். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேக்லாக்னு சொல்லுவாங்க. நீங்கள் Node.js நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பேக்லாக்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இஃப் யூ ஆர் லிசனிங் டு சம்திங் யூ கேன் கிவ் த பேக்லாக். அதாவது அக்செப்ட் கியூவோடைய சைஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். லைக் அட் அ டைமில் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் த கனெக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கலான்றதுக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம சொல்லிட்டோம். இப்போது நம்ம ஒரு சாக்கெட்டை வந்து லிசன் பண்ணும்போது நான் அகெயின் சொன்ன மாதிரி வந்து எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃபைல். லினக்ஸில் லைக் அக்கார்டிங் டு யூனிக்ஸ் அண்ட் அக்கார்டிங் டு லினக்ஸ் எவ்ரி திங் இஸ் அ ஃபைல். அப்போது ஒரு லிசனிங் சாக்கெட்டுமே வந்துட்டு ஒரு ஃபைல் தான். அப்போது நம்ம வந்துட்டு ஒரு சாக்கெட்டை வச்சு நம்ம வந்து லிசன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர் கிடைக்கும். ஸோ ஃபைல் டிஸ்கிரிப்டர் இஸ் நத்திங் பட் அ நம்பர் தட் இஸ் யூனிக் டு த ப்ராசஸ். எந்த ப்ராசஸை வச்சு நம்ம வந்து லிசன் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸுக்கு அந்த ஒரு நம்பர் வந்துட்டு யூனிக்காக இருக்கும். நீங்கள் ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா 0, 1, 2 இந்த 3 நம்பர்ஸுமே வந்துட்டு தேர் ஆல்ரெடி ரிசர்வ்டு. 0ன்றது ரீடு, 1ன்றது ரைட்டு, 2ன்றது இட் இஸ் ஃபார் எரர். ஓகேவா? அண்ட் நம்ம இங்கே வந்துட்டு ஒரு புது சாக்கெட்டை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு லிசனிங் சாக்கெட்டோடைய நம்பர் வந்து என்னவாக இருக்கும்னா 4ன்னு இருக்கும். அப்போ அந்த 4 வந்து என்ன சொல்லுதுன்னா லைக் திஸ் இஸ் அ நம்பர் விச் பாயிண்ட்ஸ் டு த லிசனிங் சாக்கெட். ஸோ அந்த ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர் வந்துட்டு என்ன பண்ணும்னா இட் வில் பாயிண்ட் டு தட் ஃபைல். ஸோ இது வந்துட்டு ஃபைல் டிஸ்கிரிப்டர் டேபிள்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட பிசிபிக்குள்ளே இருக்கும். பிசிபி அப்படின்றது வந்து என்னென்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். இந்த பிசிபி பற்றி நான் போன வீடியோவில் நான் இது பண்ணியிருப்பேன், நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன், இப்போ நாட் ராங். ஸோ ஒரு ப்ராசஸுமே வந்துட்டு அதோடைய அந்த கான்டெக்ட் வந்து எல்லாமே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்குள்ளே இருக்கும். அண்ட் அந்த ஒரு பிசிபிக்குள்ளே தான் இந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர் டேபிள் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே தான் நம்மளுடைய அந்த 4ன்ற அந்த ஒரு நம்பர் இருக்கும். அண்ட் அந்த நம்பர் வந்து என்ன அந்த நம்பர் வந்துட்டு என்னுடைய சாக்கெட்டை போய் பாயிண்ட் பண்ணுது. லிசனிங் சாக்கெட்டை போயிட்டு பாயிண்ட் பண்ணுது. அண்ட் நம்ம ஒரு வாட்டியும் அக்செப்ட் நம்ம வந்து கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புது கனெக்ஷன் நம்மளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அண்ட் அந்த ஒரு கனெக்ஷனுக்கும் ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர் இருக்கும். ஸோ லிசனிங் சாக்கெட்
சி லிசனிங் சாக்கெட்டுக்கு ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர், ஓகேவா? அந்த மொத்த என்டையர் ப்ராசஸுக்குமே லிசனிங் சாக்கெட்டுக்கு ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர். அண்ட் நம்ம அக்செப்ட் பண்ண 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 எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்குதோ, n நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா n ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் ஃபார் n நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் ஃபைல் டிஸ்கிரிப்டர் ஃபார் த லிசனிங் சாக்கெட். ஸோ லிசனிங்கிறது ஒரு பார்ட்டு, அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அது வந்துட்டு இந்த கனெக்ஷனாக மாறுறதுன்றது இன்னொரு ஒரு பார்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேர்னல்ல இருந்து யூசர் ஸ்பேஸுக்கு அந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ இதில் இதுதான் வந்தது. நான் அதனால தான் நம்ம வந்து இந்த ஒரு இது பண்ணும்போது சர்வர் எஃப்டி அப்புறம் வந்து இந்த இது எஃப்டின்னு போட்டிருப்போம். நமக்கு மொத்தம் வந்துட்டு 2 எஃப்டி இருக்கும். ஒரு எஃப்டி வந்துட்டு என்னன்னா ஃபார் த சாக்கெட் விச் இஸ் லிசனிங், த சர்வர் சாக்கெட். ஏன்னா யார் வந்துட்டு லிசன் பண்ணுறாங்கன்னா சர்வர் தான் நம்மளுக்கு வந்து லிசன் பண்ணும். அண்ட் இது வந்து என்னன்னா லைக் இது வந்துட்டு ஒன்று மட்டும் கிடையாது. நான் இப்போதைக்கு ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் இந்த வெப் சர்வர் வந்துட்டு இட் கேன் ஹேண்டில் ஒன்லி ஒன் கனெக்ஷன் அட் அ டைம். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒன்று மட்டும் நான் இங்கேருந்து வச்சுருக்கேன். பட் உண்மையிலே வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குதோ அத்தனை நம்பர் ஆஃப் ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் இருக்கும். அண்ட் எப்படி வந்துட்டு நம்ம சாக்கெட்டை லிசன் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 2 கியூ இருக்குதோ, சின் கியூ அக்செப்ட் கியூன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து சாக்கெட்டை வச்சு லிசன் பண்ணும்போது 2 கியூ இருக்குதோ, அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு இந்த கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 2 கியூ வரும் புதுசாக. அது என்ன கியூனா சென்ட் கியூ அண்ட் ரிசீவ் கியூ. பேர்லேயே உங்களுக்கு வந்துட்டு தெரியுதா? சென்ட் கியூனா என்னது? ஒரு இன்ஃபர்மேஷனை சர்வர்லேருந்து நம்ம மிச்ச இதுக்கு வந்து சென்ட் பண்ணுறது. ரிசீவ்னா இன்கமிங் டேட்டாவை ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த 2 கியூவுமே வந்துட்டு நம்ம சாக்கெட்டை லிசன் பண்ணும்போது இருக்காது. ஒன்லி வென் வி அக்செப்டட் த திங், நம்ம இங்கே வந்து அக்செப்டை வச்சு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இந்த 2 கியூ நம்மளுக்கு இங்கே வந்து கிரியேட் ஆகும். சென்ட் கியூ அப்புறம் வந்துட்டு ரிசீவ் கியூ. புரியுதா? இப்போ நம்ம ஏதாவது வந்துட்டு இப்போது திஸ் இஸ் த சர்வர் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூசர் ஸ்பேஸ்லேருந்து, ஓகேவா? ஏன்னா நம்மளோட எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்துட்டு யூசர் ஸ்பேஸில் தான் வந்துட்டு இருக்கும், கரெக்டாக? நம்மளோட வெப் சர்வருமே வந்துட்டு இட் வில் பி இந்த யூசர் ஸ்பேஸ். யூசர் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரில, கர்னல் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரிலனா ஒன்றும் இல்லை. கர்னல் ஸ்பேஸில் வந்துட்டு வி ஹாவ் a lot more additional privileges, ஓகேவா? ஒரு சில சிபியூவோடைய இந்த இது இருக்கு. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் கீப் இட் லைக் திஸ். கர்னல் ஸ்பேஸில் நம்மளுக்கு வந்து பண்ணுற விதமான லைக் நம்ம வந்து இது பண்ணுற எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா இட் வில் பி ப்ரிவிலேஜ்ட். எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்மளால் இங்கே வந்து செய்ய முடியும். ப்ரிவிலேஜஸ் நம்மளுக்கு இங்கே வந்து கிடைக்கும். அண்ட் யூசர் ஸ்பேஸில் வந்துட்டு இந்த ப்ரிவிலேஜஸ் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு இருக்காது. யூசரால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீ பண்ணால் போதும். மிச்ச ப்ரிவிலேஜஸை நீ வந்துட்டு கெயின் பண்ணிக்க வேண்டாம். லைக் அதான் வந்துட்டு யூசர் ஸ்பேஸ். லைக் இது வந்துட்டு கர்னல் ஸ்பேஸ். ரேம்லேயே தான் இருக்கும். ரேமில் வந்துட்டு யூசர் ஸ்பேஸ் கர்னல் ஸ்பேஸ் சொல்லிட்டு 2 ஸ்பேஸ் நம்மளுக்கு இங்கே வந்து பிரிஞ்சு கிடக்கும். அண்ட் எங்கே இருக்குதுங்கிறது, ஆமாம். இப்போ நம்மளோட வெப் சர்வர் வந்துட்டு லைக் நம்மளுக்கு இங்கே வந்து என்ன நம்மளுக்கு வந்துட்டு எங்கே இருக்கும்னா யூசர் ஸ்பேஸில் இருக்கும். அப்போ யூசர் ஸ்பேஸில் இருக்கிற அந்த டேட்டாவை நான் முதல்ல வந்துட்டு அந்த சென்ட் கியூ ரிசீவ் கியூ வந்துட்டு எங்கே இருக்கும்னா கர்னலில் தான் இருக்கும். அப்போது நான் யூசர் ஸ்பேஸில் உள்ள டேட்டாவை நான் முதல்ல கர்னல் ஸ்பேஸில் உள்ள சென்ட் கியூக்கு நான் முதல்ல சென்ட் பண்ணணும். அப்புறம் என்னுடைய என்ஐசி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, இந்த என்ஐசி வந்து என்ன பண்ணும்னா இந்த சென்டிலேருந்து ரீட் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே போகணுமோ அங்கே போய் கொண்டு போய் சேர்த்துரும். அண்ட் அதே மாதிரி தான் இன்கமிங் வந்து எங்கே லைக் எனக்கு வந்துட்டு எங்கே வரும்னா இந்த ரிசீவுக்குள்ளே வரும். அண்ட் என்னுடைய யூசர் ஸ்பேஸில் உள்ள ப்ரோக்ராம் வந்துட்டு ரீட் பண்ணும், ஓகேவா? ரீட் பண்ணுறப்ப எனக்கு ரிசீவ் கியூ, அதாவது மறுபடியும் எனக்கு வந்து கர்னலுக்கு போயிட்டு அந்த டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ நான் ஒரு வாட்டியும் ரீடு சென்டு நான் பண்ணும்போது
எனக்கு ஒரு வாட்டியும் எனக்கு வந்துட்டு கான்டெக்ஸ்ட் எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், ஸ்விட்ச் ஆகும். யூசர் மோட்லேருந்து கர்னல் மோடுக்கு நான் ஒரு தடவையும் நான் வந்துட்டு ஸ்விட்ச் ஆகிட்டே இருப்பேன். அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் வந்துட்டு இந்த பிளாக்கிங் நேச்சரை பற்றி நான் பேசியிருப்பேன். இந்த ஃபீஃபோவில் பைப்ஸில் நான் பிளாக்கிங்கை பற்றி பேசியிருப்பேன். இங்கேயும் வந்து என்னன்னா, இப்போ நான் ரிசீவ் பண்ணும்போது நான் இப்போ ரீட் பண்ணுறேன், என்னத்தையாவது ரீட் பண்ணுறப்ப எனக்கு இந்த ரிசீவ் பஃபரில் எனக்கு ஒன்றுமே இல்லை, டேட்டாவே இல்லை அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராம் பிளாக் ஆகிடும், அப்படியே நின்றும். இப்போது எனக்கு 3 கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேவா? கனெக்ஷன் 1, கனெக்ஷன் 2, கனெக்ஷன் 3. இப்போது கனெக்ஷன் 1 வந்துட்டு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுது, அதை வந்து என்னோடய வெப் சர்வர் ரீட் பண்ணிடுது, ஓகேவா? கனெக்ஷன் 2 வந்து இப்போதைக்கு எந்த டேட்டாவுமே வந்து சென்ட் பண்ணல, சும்மா நிற்கிது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு என்னுடைய வெப் சர்வர் வந்துட்டு இங்கே டேட்டா வந்துட்டு ரீட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பிளாக் ஆகிடும். அடுத்து எந்த விதமான ஆக்ஷன்ஸுமே இது பண்ணாது. அப்போது இங்கே 4, 5, 6, 7ன்னு சொல்லிட்டு எவ்வளவு கனெக்ஷன்ஸ் வந்து கீழே இருந்தாலுமே அது எல்லாமே அப்படியே சும்மா நிற்கணும். அப்போ என்ன ஆகும்னா வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் 1000 இருக்குது, அந்த 1000 தான் நீங்கள் அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 2வதுல டேட்டா சென்ட் பண்ணல, ஆனால் இது வந்துட்டு ரீட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், பிளாக் ஆகிட்டு அப்படியே நிற்கும். இந்த 3, 4 மிச்ச எந்த விதமான கனெக்ஷன்ஸ் இருந்தாலுமே அது அப்படியே என்னாகும், பிளாக்ல நின்றுருக்கும். ஸோ இதை நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் மல்டி த்ரெட்டிங், ஓகேவா? ஒரு கனெக்ஷனுக்குமே வந்துட்டு ஒரு த்ரெட் நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா வி கேன் சால்வ் திஸ் ப்ராசஸ். அப்படி இல்லை, நான் சிங்கிள் த்ரெட்டட்லேயே நான் வந்து எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா we can go with asynchronous IO. கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, Node.js. ஸோ Node.js வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ சிங்கிள் த்ரெட்டட் அப்ளிகேஷன். Node.js இஸ் அ சிங்கிள் த்ரெட்டட் அப்ளிகேஷன், பட் it uses some kind of a technique to avoid these blocks. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்ல 2 வந்துட்டு பிளாக் ஆகிட்டு நிற்கிது அப்படின்ட்டு. பட் Node.js-உமே வந்துட்டு ஒரு சிங்கிள் த்ரெட்டட் அப்ளிகேஷன் தான். அது மட்டும் எப்படி வந்து பிளாக் ஆகாமல் அது வந்து போகுது, லைக் அது நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு ஈபோல், கேக்யூ, அப்புறம் வந்துட்டு IO ரிங், அப்புறம் வந்துட்டு லைக் அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து உண்டு. அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த வீடியோவில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் சாக்கெட்ஸ், ஓகேவா? ஸோ இங்கே அகெயின் சொன்ன மாதிரி வந்துட்டு ரிசீவ் பிளாக்கில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வில் ஜஸ்ட் பி பிளாக்ட் அண்ட் அதெல்லாம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து உள்ளது கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சிடும். இங்கே மட்டும்தான் வந்து லைக் இங்கே மட்டும்தான் வந்துட்டு பிளாக் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம அக்செப்ட் கூப்பிட்றோம், ஓகேவா? நம்ம இங்கே அக்செப்டை கூப்பிட்றோம் அப்படின்னா இப்போ அக்செப்ட் கியூக்குள்ளே யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அக்செப்ட் கியூக்குள்ளே யாருமே இல்லைன்னாலும் the program will block, like it will be blocked. ஸோ தான் வந்துட்டு லைக் த அது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, பட் த நேச்சர் ஆஃப் சாக்கெட்ஸ், ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு சாக்கெட்ஸ் வந்துட்டு இன்டர்னலாக கர்னல் லெவலில் வந்துட்டு சாக்கெட்ஸ் இப்படி தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுது. மொத்தம் 4 கியூ, சின் கியூ, அப்புறம் வந்துட்டு அக்செப்ட் கியூ, சென்ட் கியூ, ரிசீவ் கியூ. சின்னும் அப்புறம் வந்து அக்செப்டும் இட் இஸ் ஃபார் த லிசனிங் பார்ட். சென்டும் ரிசீவும் ஒன்ஸ் த கனெக்ஷன் இஸ் என்ன சொல்கிறது, ஒன்ஸ் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். புரியும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ எஸ், ஸோ இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்கலாம். என்ன வீடியோ இது? ஓ எஸ்பிபி, நைஸ். ஐம் an எஸ்பிபி ஃபேன், யூனோ, தீவிரமான எஸ்பிபி ஃபேன். சரி, அது வந்து லாங் யூஆரில் வந்துட்டு இவ்வளோ ஷார்ட்டாக மாற்றிடுச்சா? ஸோ
ஸோ இதை நாங்கள் வந்து எதை வச்சு பண்ணோம் அப்படின்னா ஹேஷ் டேபிள்ஸ். ஸோ ஹேஷிங்கை வச்சு இந்த லாங் யூஆரில் வந்துட்டு ஒரு சின்ன ஹேஷாக மாற்றிடுவோம். அண்ட் அந்த ஒரு ஹேஷை வந்துட்டு இங்கே நாங்கள் வந்து கொடுத்துடுவோம். ஆல்சோ இதை சர்ச் பண்ணுற ஸ்பீடும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா if you know hashing, it is O of 1 ஐடி லைக் worst case கிடையாது. ஐ மீன் நாட் த பெஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ் வந்துட்டு நாட் த worst case. worst case வந்துட்டு it can be O of n with all the collisions involved, like it can be O of n, but ideally the searching takes about O of 1. so it is fast and இந்த ஹேஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ we used hash tables. so yes, finally we did all the theory part. தியரி எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டோம். புரியும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு தியரி புரிஞ்சா என்ன சொன்னேன் அப்படி 1 மணி நேரம் போயிடுச்சா? ஸோ புரிஞ்சிச்சா தியரி வந்து எல்லாம் என்ன அப்படின்ட்டு? யார் பார்க்குறா? எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டோம். புரியும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு தியரி புரிஞ்சா சொன்னேன் அப்படி 1 மணி நேரம் போயிடுச்சா? This is what I'm talking about. ஒரு மாதிரியே வந்து இறையுதா? அதான் ஏன்னு தெரில. ஜான் இருக்கீங்களா? என் வீடியோக்கு நானே வந்து லைக் போட்டுப்பேன். And finally we are going to build the web server. ஏற்கனவே பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிட்டா ப்ரோக்ராம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஈஸி. ஸோ இந்த மேக்ஸ் பஃபர்ன்றது வந்து என்ன அப்படின்னா the amount of bytes that we can hold, that our web server can hold when we receive the network packets. இப்போ லைக் இப்போ வந்து இந்த என்ன சொல்கிறது, இப்போ our browser, if the browser is sending a request அப்படின்னா then we can hold 1024 bytes of it. ஸோ தான் வந்து மேக்ஸ் பஃபர். அப்புறம் வந்து போர்ட் 8080 நம்மளுக்கு இது வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ன்றது வந்து என்னென்னா இட்ஸ் அன் இன்டீஜர் நம்பர் தான் நான் சொன்ன மாதிரி. சரியா? 0 1 2ன்றது இட் இஸ் ஃபார் ரீட் ரைட் அண்ட் எரர். இது 4ஆக இருக்கும். அண்ட் இது வந்து 5 6 7 8 சொல்லிட்டு போகும். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சியில் வந்துட்டு இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர். சி, ஸோ இது வந்து என்னன்னா டு கிவ் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் அவர் நெட்ஒர்க். இதோட இது லென்த் வந்து என்னது, ஃபேமிலி என்னது, போர்ட்டு, அப்புறம் வந்து அட்ரஸ். ஸோ இந்த ஃபேமிலி வந்து என்னென்னா IPv4 ஃபேமிலியா IPv6 ஃபேமிலியா, போர்ட் வந்துட்டு என்ன போர்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்து என்ன, லைக் அது வந்து என்ன இது ஐபி அட்ரஸ். ஸோ வி கேன் சி லைக் இப்போ வந்து நான் அட் இனிஷியல் ஸ்டேஜ் பஃபர் எல்லாத்தையுமே நான் வந்து 0க்கு நான் வந்து கொண்டு வந்துட்டேன். அண்ட் அடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கிரியேட்டிங் எ சாக்கெட். ஸோ டு கிரியேட் அ சாக்கெட், நான் சொன்ன மாதிரி நம்ம சாக்கெட்டை போடும்போது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் அ ஃபைல் டிஸ்கிரிப்டர் ஃபார் த சாக்கெட். கரெக்டாக? ஏன்னா எவ்ரி திங் இன் யூனிக்ஸ் இஸ் அ ஃபைல். ஸோ வி கெட் அ ஃபைல் டிஸ்கிரிப்டர் ஃபார் த சாக்கெட். ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு 0 வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா தென் இட் இஸ் அ ஃபெயில்டு இதுன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ வே டு ஹேண்டில் த எரர்ஸ். இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த AF-INET வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ மேக்ரோ. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ மேக்ரோ. அண்ட் இந்த 2ன்றது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இட் இஸ் ஆஃப் IPv4ன்னு அர்த்தம். AF-INET IPv4. அண்ட் சாக்கெட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 விதமான சாக்கெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்ட்ரீம் சாக்கெட், இன்னொன்று வந்துட்டு டேட்டாகிராம் சாக்கெட், இன்னொன்று வந்துட்டு
ரா சாக்கெட். நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த லேயர் 4 நான் ஒன்று சொல்லியிருப்பேன், நான் டிரான்ஸ்போர்ட் லேயர்ன்ட்டு. அந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் நான் மொத்தம் வந்து 2 ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் சொல்லியிருப்பேன். டிசிபின்னு ஒன்று, இப்போ வந்துட்டு யூடிபின்னு ஒன்று. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம டிசிபியை வச்சு நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா, டிசிபியை வச்சு நம்ம செய்யணும்னா we can யூஸ் ஸ்ட்ரீம் சாக்கெட்ஸ். அல்லது நான் யூடிபி வச்சு நான் செய்ய போகிறேன் அப்படின்னா we can யூஸ் டேட்டாகிராம் சாக்கெட்ஸ். அல்லது நான் என்னோட ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சாக்கெட்ஸ் வச்சு நான் வந்து பண்ண போகிறேன்னா we can யூஸ் ரா சாக்கெட்ஸ். ஸோ தான் இது. ஸோ நான் வந்துட்டு ஸ்ட்ரீம் சாக்கெட்ஸ் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜீரோன்றது வந்து என்ன அப்படின்னா, நான் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் டிசிபி. ஏன்னா ஸ்ட்ரீம்ன்றது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் டிசிபி, வி ஹேவ் மெனி ஸ்ட்ரீம் சேனல்ஸ். பட் ஜீரோன்றது வந்து ஐ திங்க் டிஃபால்ட் நான் வந்துட்டு இது பண்ணுறேன் நினைக்கிறேன், கோ சூஸ் டிசிபி அப்படின்ட்டு. பட் அப்புறம் வந்துட்டு எஸ் இது வந்துட்டு இல் கிவ் அஸ் அன் ஃபைல் டிஸ்கிரிப்டர், ஓகேவா. அண்ட் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேமிலி. ஸோ இந்த அட்ரஸ் இங்கே நம்ம வந்து கொடுத்துருவோம்ல, இந்த ஒரு அட்ரஸோடைய ஃபேமிலி வந்துட்டு V4. நம்ம இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இது வந்து V4 தானே, நம்ம இங்கே வந்து 6ன்னு கொடுத்தோம்னா இது வந்து V6. ஸோ பை டிஃபால்ட் இட் இஸ் V4. அதுக்கப்புறமா வந்துட்டு அட்ரஸ் இது வந்துட்டு என்னென்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டெட் அதர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதான் வந்துட்டு இது என்னன்னா லிசன், இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள we have this property. So this thing dot this property equal to naddr like any. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே இங்கே 0000000 போட்டிருக்குதா, இது வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 0.0.0.0 அந்த ஐபி அட்ரஸ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா எவ்ரி இன்டர்ஃபேஸஸ், ஆல் இன்டர்ஃபேஸஸ். அதாவது நான் எந்த ஐபி அட்ரஸில் நான் சாக்கெட்டு லிசன் பண்ண போகிறேன், ஓகேவா. ஸோ வி நீட் டு ப்ரொவைட் அன் ஐபி அட்ரஸ் அப்படி தானே, 192.168. ஏதோ ஒன்று. ஸோ அல்லது 127.0.0.1 ஆர் எனி ஐபி அட்ரஸ் நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஏகப்பட்ட இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷினுடைய இன்டர்ஃபேஸும் வந்து உங்களுக்கு ஐபியாக இருக்கும். இது வந்துட்டு மேக்ல ifconfig. okay, see I have these many interfaces. கரெக்டா பார்க்க முடியுதா, UTUN0 UTUN1. so I have like these many interfaces. அப்போது இதில் எந்த இன்டர்ஃபேஸோட ஐபியை வச்சு நான் சாக்கெட்டை வந்து லிசன் பண்ண போகிறேன் அப்படின்றது நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். பட் இந்த 0.0.0.0 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா இன்டர்ஃபேஸ்லையும் போய் வந்து லிசன் பண்ணும். நான் எந்த இன்டர்ஃபேஸில் வந்து நான் கூப்பிட்டாலுமே யூ ஷுட் லிசன். ஸோ தட் இஸ் வாட் திஸ் 0.0.0.0 இஸ் ஆல் அபவுட். ஸோ அதான் வந்துட்டு இந்த அண்டர்ஸ்கோர் எனினா எனி புரியுதா. அப்புறம் வந்துட்டு FFFF அப்படின்னா 1.1.1.1. இது வந்துட்டு என்னென்னா இட் இஸ் த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஸோ நான் இங்கே வந்து எனி கொடுத்துட்டேன். இப்போது அந்த அடுத்து என்ன அப்படின்னா போர்ட் நம்பர். ஸோ போர்ட் நம்பர் இங்கே நான் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் 8080 அப்படின்ட்டு. பட் நான் இங்கே 8080 அப்படி இங்கே நான் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா நெட்வொர்க் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம எப்படி வந்து இன்டெல் ப்ராசஸஸ், நீங்கள் வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்டெல் ப்ராசஸ் எல்லாருமே வந்துட்டு என்னன்னா தேர் லிட்டில் எண்டியன் அப்படின்னா லோவர் பைட் டு த லோவர் அட்ரஸ் அண்ட் ஹையர் பைட் டு த ஹையர் அட்ரஸ். பட் நெட்வொர்க் ஆர்டர் டிசிபி வந்து எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா பிக் எண்டியனை ஃபாலோ பண்ணும், லோவர் பைட் டு த ஹையர் அட்ரஸ் அண்ட் ஹையர் பைட் டு த லோவர் அட்ரஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் தான் வந்துட்டு இது போகணும். ஸோ நான் எந்த நம்பரை நான் இங்கே வந்து கொடுக்குறேனோ அந்த நம்பரை நான் முதல்ல வந்துட்டு என்னது நெட்வொர்க் ஆர்டருக்கு ஏற்றப்பில் நான் வந்து மாற்றணும். அதுக்குரிய ஃபங்க்ஷன் தான் HTONS. இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட போர்ட் நம்பரை வந்துட்டு நெட்வொர்க் ஆர்டருக்கு ஏற்றாப்பில் எனக்கு வந்து மாற்றி கொடுக்கும். பார்க்க முடியுதா? ஓகே, ஸோ அடுத்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு பைண்ட் த அட்ரஸ், ஐ நீட் டு பைண்ட் த சாக்கெட் டு அ அட்ரஸ். இங்கே நான் வந்துட்டு ஒரு சாக்கெட்டை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாக்கெட்
இந்த நெட்வொர்க் ஐபிக்கும் இந்த போர்ட்டுக்கும் தான் சொல்லிட்டு நான் பைண்டு பண்ணணும். நான் அதை எப்படி பைண்ட் பண்ணுவேன்னா, என்னோட சாக்கெட்டுடைய ஃபைல் டிஸ்கிரிப்டரை வந்துட்டு எடுத்துட்டு இந்த அட்ரஸ், அதாவது நான் செட் பண்ணி வச்ச இந்த ஃபேமிலி, அப்புறம் வந்து போர்ட் நம்பரு, அப்புறம் இந்த ஐபி அட்ரஸ்ஸு, இந்த ஸ்ட்ரக்சருக்கு போய் நீ பைண்டு பண்ணு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அப்படி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த சாக்கெட் வந்துட்டு இட் இஸ் நவ் பைண்டட் டு தட் நெட்வொர்க் அட்ரஸ். அண்ட் இதுவுமே வந்துட்டு இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஹேண்ட்லிங் எரர்ஸ். லெஸ் தேன் 0னா ஃபெயில்டுன்னு அர்த்தம். ஃபைன். அடுத்து இதான் வந்துட்டு முக்கியமானது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு லிசன். நான் சொன்னேன்ல பேக்லாக்ன்ற அந்த அக்செப்ட் கியூவோட சைஸ் நம்ம வந்து மாற்றலான்ட்டு. இங்கே வந்து நான் வந்து என்ன வச்சுருக்கேன், 10 வச்சுருக்கேன் நான். ஓகேவா? அண்ட் அகெயின் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 0 தென் ஃபெயில்டு. ஓகே, இப்போ இந்த லிசன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இதில் நம்ம வந்து கொடுத்த இந்த ஒரு அட்ரஸில் போயிட்டு இட் வில் லிசன், இட் வில் ஸ்டார்ட் டு லிசன். அண்ட் இதுதான் வந்துட்டு முக்கியமானது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம், லிசன் பண்ணிட்டோமா. இப்போ வந்து சின் கியூ இருக்குது, அப்புறம் வந்துட்டு அக்செப்ட் கியூ இருக்குது. இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான், அந்த அக்செப்ட்ன்ற அந்த சிஸ்டம் காலை கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம கர்னல் ஸ்பேஸில் உள்ள அந்த அக்செப்ட் கியூவில் உள்ள டேட்டா நம்மளுக்கு யூசர் ஸ்பேஸுக்கு வரும். அண்ட் கனெக்ஷன் வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு நம்மளுக்கு அடுத்து வந்து என்ன ஆகும், சென்ட் கியூவும் ரிசீவ் கியூவும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒயில் 1, அதாவது இந்த அக்செப்ட்ன்ற அந்த சிஸ்டம் கால் நம்ம வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இன்கமிங் ரிக்வஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன ஆகிட்டோம், வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இன்ஃபினிட்டாக நம்ம வந்து அக்செப்ட்ன்ற கால் நம்ம வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம அக்செப்ட் கூப்பிட வந்துட்டு ஒரு புது கனெக்ஷன் நம்மளுக்கு இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அண்ட் ஒரு கனெக்ஷனுக்கும் ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு என்ன ஆகும், வரும். ஸோ திஸ் அக்செப்ட் ரிட்டர்ன்ஸ் அ ஃபைல் டிஸ்கிரிப்டர். அதை நம்ம இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அண்ட் அகெயின் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 0 தென் த அக்செப்ட் பேசிக்கலி ஃபெயில்டு. ஓகேவா? அண்ட் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரீட் பண்ணுறோம். இந்த ரீடுன்றதை நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ பிளாக்கிங் இது ஸ்டேட்மெண்ட். ரீட் பஃபரில் ஒன்றுமே இல்லைன்னா இட் வில் பி பிளாக்டு. பட் இப்போ வந்து இந்த கிளையண்ட் ஏதாவது வந்துட்டு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறான் அப்படின்னா தென் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, வி கேன் பேசிக்கலி ரீட் இட் அண்ட் வி கேன் ஸ்டோர் இட் இன் அவர் பஃபர். நான் சொன்ன மாதிரி பஃபருடைய சைஸ் வந்து எவ்வளவு, 1024 பைட்ஸு இங்கே இருக்குதா. ஸோ நம்ம 1024 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, வி வில் பி ஸ்டோரிங் இட் இன் அவர் பஃபர். அண்ட் ஃபைனலே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அவன் சென்ட் பண்ண டேட்டாவை நம்ம இங்கே வந்துட்டு சென்ட் பண்ணிடுறோம். ஐ மீன் ஜஸ்ட் ஃபார் அவர் சேக் நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து ரெக்வெஸ்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ரெஸ்பான்ஸை வந்து சென்ட் பண்ணணும்ல, அதுக்கு வந்துட்டு வி ஆர் கிராஃப்டிங். நம்ம வந்துட்டு HTTP ரெஸ்பான்ஸை வந்துட்டு கிராஃப்ட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, சிம்பிளான ஒரு டெமோ தான் இது. இது வந்துட்டு வேறு ஒன்றுமே பெருசாக கிடையாது. இட் இஸ் எ சிம்பிள் டெமோ. அண்ட் இங்கே நம்ம வந்துட்டு என்ன தான் வந்தாலுமே 200 ஓகே நம்ம வந்து சொல்லிடுறோம். ஓகேவா? 200 ஓகே. அப்புறம் வந்து இந்த இது ஸோ ஃபைனலி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம எல்லா விதமான HTTP ஹெடர்ஸையும் செட் பண்ணிவிட்டு தென் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸை நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணி விட்டுறோம். சென்ட் பண்ணுறதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ரைட்டுன்ற அந்த சிஸ்டம் கால் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டரை யூஸ் பண்ணு, எனக்கு இதை ரைட் பண்ணு, இவ்வளோ பைட்ஸுக்கு எனக்கு வந்து ரைட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருப்போம். சிம்பிள். ஸோ இப்போ நான் அதை வந்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா, ஐ கேன் பேசிக்கலி ஓப்பன் லோக்கல் ஹோஸ்ட் 8080 அண்ட் என்னுடைய க்ரோம் வந்துட்டு சென்ட் பண்ண அந்த HTTP ஹெடர்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே வந்து காட்டுதா. அண்ட் என்னுடைய வெப் சர்வர் வந்துட்டு சென்ட் பண்ண அந்த ரெஸ்பான்ஸான ஹலோ வேர்ல்டும் எனக்கு இங்கே வந்து போயிடுச்சு. ஹலோ வேர்ல்டு. ஸோ தட் this is basically a simple demo web server to show you what is actually happening behind the scenes of a web server. வெப் சர்வர் வந்து என்னதான் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் இது. ஸோ வி கேன் பேசிக்கலி ப்ளே வித் திஸ். இப்போ நான் அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து அப்படி நான் வந்து ரீலோட் பண்ணேன்னா எனக்கு இது பற்றி லைக் இது எனக்கு வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ அடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கண்டென்ட் லென்த்துன்னு இருக்குதா, இந்த கண்டென்ட் லென்த் வந்துட்டு 13 அப்படின்னா எனக்கு இந்த கண்டென்ட்டோட லென்த்தும்
13 இருந்தாகணும். அப்படி 13 இல்லாமல் 12 இப்போது HELLO ஸ்பேஸ் WORLD அந்த மார்க்கு அப்புறம் அந்த ஸ்லாஷ் எண்ணு 13. இப்போ 13 இல்லாமல் நான் 12 மட்டும் நான் சென்ட் பண்ணி லென்த் நான் 13 சொல்லிட்டு கண்டென்ட்டோட லென்த் வந்து ஆக்சுவலான அந்த லென்த் வந்துட்டு ஒரு 10 9 வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கிளையண்ட் வந்து வெயிட் பண்ணும், பிளாக் ஆயிரும், ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு பிளாக் ஆயிரும். நீ 13 சொல்லியிருக்க, ஆனால் எனக்கு சென்ட் பண்ணது ஆக்சுவலாக வந்துட்டு 12 11 9 10 அவ்வளோதான் வந்து இருக்குது. ஸோ நான் பிளாக் பண்ணுறேன், நீ எனக்கு மிச்ச பைட்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். பாப்போமா சும்மா? ஓகே, நான் அப்படி இது பண்ணிடுறேன். நான் 13 சொல்லிட்டு அதுக்கு கம்மியாக நான் வந்து சென்ட் பண்ணுறேன் நான். ஓகே, எனக்கு ஒன்றுமே ஆகலை, நாட் ஃபவுண்டுன்னு வரல, பிளாக் பார்க்க முடியுதா? பிளாக் ஒன்றுமே எனக்கு ஆகலை. எனக்கு பார்க்க முடியுதா? ஹலோ வேர்ல்டு எனக்கு இங்கேருந்து வரல, ஒன்றுமே ஆகலை, பிளாக் ஆகிடுச்சு. ஸோ வாட் பெட்டர் வே டு லேர்ன் பேக் அண்ட் விதவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் கம்ப்யூட்டர் டஸ் பிஹைண்ட் த சீன்ஸ்? ஜஸ்ட் எனக்கு வார்த்தைகளே இல்லை எனக்கு இதை வந்து சொல்கிறது. எனக்கு லைக் இதை பற்றியெல்லாம் வந்துட்டு அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் படிக்கும்போது ஐ கேன் ஆக்சுவலி லைக் அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடக்குது, எது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் பேசிக்கலி பெர்ஃபார்ம் த ஏசிங்க்ரனஸ் ஐஓ இன் திஸ் வெப் சர்வர். ஏன்னா இது வந்துட்டு இப்போ வந்து என்னது, இட் இஸ் அ சிங்க்ரனஸ் ஐஓ. கரெக்டாக ஒரு 3 கனெக்ஷன் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருந்துச்சுன்னா, 2வது கனெக்ஷன் வந்துட்டு நின்றுச்சுன்னா அடுத்து போகாது இதில். ஸோ நம்ம வந்துட்டு வி நீட் டு ஃபர்தர் லைக் என்ஹான்ஸ் அவர் வெப் சர்வர் டு மேக் இட் டூ ஆல் தி ஸ்டஃப். ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் உங்கள் Node.js-ஆக இருக்கட்டும், ஜாங்கோவாக இருக்கட்டும், அப்பாச்சியாக இருக்கட்டும், எதனாலும் இருக்கட்டும், இதைத்தான் பண்ணுது, வேறு எதுவுமே கிடையாது, இதைத்தான் பண்ணுது. இது புரிஞ்சிடுச்சுன்னா வாட் எல்ஸ் டூ யூ நீட் டு லேர்ன் மேன்? Node.js-ல ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் the stuff. So I guess that's it for the video. இதுவே வந்துட்டு இது ரெக்கார்டிங் வந்து வேறு இருக்குதா? ஓகே, ஃபைன், ஐ திங்க் that's it. I will stop the stream here and நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then bye.